பாஜக கூட கூட்டணி வச்ச எல்லா கட்சிகளுமே அழிவு பாதைக்கு தான் போயிருக்கு. அப்படிதான் வந்துட்டு அதிமுகவும் கூடிய விரைவில் போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு பாதையில சென்றதோ அதே நிலைதான் அதிமுகவுக்கும் இங்க வருங்கிறத நான் வருத்தத்தோட சொல்றேன். அது மட்டும் இல்லாம இதுதான் வந்துட்டு அமித்ஷா அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அதிமுகவினர் நிறைய பேர் விமர்சனம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே. அதாவது அவங்களுடைய கட்சிக்கு ஆதரவாக பேசலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எதிர்கட்சிய அழிவு பாதைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க பத்தியா, இது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து விமர்சனமும் செஞ்சு வராங்க. இன்னொன்னு என்னன்னா, எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்துட்டு கூட்டணி அமைப்பாங்க. ஆனா கூட்டணி அமைத்தால் மட்டுமே திமுகவை எதிர்த்து வெற்றி பெற முடியாது. அதுக்கு காரணம் பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செஞ்சுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, உட்கட்டமைப்பு வசதிகள்னு எல்லா வசதிகளையுமே திறம்பட நடத்தி வரக்கூடிய திமுக கூட்டணிக்கு மக்கள் மீண்டும் கண்டிப்பாக வாக்களிப்பாங்க அப்படின்னும், இந்திய கூட்டணியும் ஒரு வலுவான கூட்டணியாக தான் இருக்கிறோம். நிச்சயமாக இந்திய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். தேர்தலுக்கு இன்னும் 9 மாத காலங்கள் தான் இருக்கு. இந்த காலத்திற்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணியில மேலும் சில கட்சிகள் வந்துட்டு இணைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இணையும் பட்சத்துல கண்டிப்பாக வந்துட்டு நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்துட்டு கேரண்டியா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க.